ஓகேப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் வடிவொத்த முக்கோணம் எப்படி வரையுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வடிவொத்த முக்கோணம். இந்த வடிவொத்த முக்கோணத்துக்கு இங்கிலீஷில் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர். இப்போ மேக்ஸை பொறுத்தவரை மீடியம் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே இந்த வீடியோ பொருந்தும். இப்போ இந்த கணக்கை சொல்லித்தர்றதுக்கு முன்னால் சின்ன சின்ன டிப்ஸு. ஃபுல் மார்க் வாங்கணும், டைமும் கம்மியாகணும், நம்ம டைம் சேவ் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கணக்கில் நம்ம உதவி படம் ரஃப் டயக்ராம் மெயின் டயக்ராம் வரையணும். ஓகே, வரைஞ்சிடலாம். எப்பயுமே 10th மேக்ஸில் வேல்யூஷனில் திருத்துறப்ப மார்க் எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம படம் வரைகிறதுக்கு மட்டும்தான், உதவி படத்துக்கும் படத்துக்கும் தான் மார்க்கு. அதுக்கான வரைமுறை இங்கிலீஷில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி எழுதுவோம்ல, அதுக்கு மார்க்கு கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வர வரைமுறை எழுதிட்டுருக்கீங்க. ஏன்னா பயந்து போய் ஐயோ மார்க் போயிருமே அப்படின்னு பயந்து போய் எழுதிட்டுருக்கீங்க. ஆனால் அது தேவை கிடையாது. சரி போனால் போது எழுதலாம் அப்படின்னா, மேக்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம 100 மார்க்ஸ்க்கு எழுதணும், ரீசெக்கப் பண்ணணும், கஷ்டமான கணக்குக்கு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டைமை சேவ் பண்ணணும். மேக்ஸ் எக்ஸாமில் முதலேருந்தே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எந்த சம்மையும் எந்த கணக்கையும் நம்ம ஒமிட் பண்ணாமல் விடாமல் எழுதிட்டு வர முடியும். அதனால் வரைமுறை தேவையில்லை, அதுக்கு மார்க்கு கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத வேண்டாம். மெட்ரிகுலேஷன் டீச்சர்ஸ் கூட கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஐயோ மார்க் போயிருமே, நம்ம பசங்களுக்கு மார்க் போயிருமே அப்படின்லாம் பயப்பட தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா வேல்யூஷனில் அதுக்கு ஆன்சர் கீழே அதுக்கு மார்க் நமக்கு அலாட் பண்ணலை. அதனால் அது தேவை கிடையாது. நம்ம உறுதியாகவே பிள்ளைங்கள்ட்ட சொல்லிடலாம், வரைமுறை எழுத வேண்டாம், அதுக்கு மார்க் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாடலில் வடிவொத்த முக்கோணம் இது 4வது சாப்டரில் இருக்குது. எடுத்துக்காட்டு 4.10. இப்போ முக்கோணம் வரைதலில் இந்த வடிவொத்த முக்கோணத்தில் 2 மாடல் தான் இருக்குது. எப்படின்னா 3/5 <1 இந்த மாடல், அதாவது 1 விட கம்மியாக உள்ள ஃப்ராக்ஷன். 1 விட கம்மியாக உள்ள ஃப்ராக்ஷன் 1 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா மேலே சின்ன நம்பர் வந்துடும். அடுத்த மாடல் 1 விட பெருசாக உள்ளது, அப்போ மேலே பெரிய நம்பர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பெரிய நம்பர் வருது சம் அப்படின்னா வருது, எடுத்துக்காட்டினா இப்போ 7/4 இது கிரேட்டர் தென் 1, 1 விட பெருசாக இருக்கும். இது ஒரு மாடல், இது 2வது மாடல். இந்த 2 மாடல் மட்டும்தான் வடிவொத்த முக்கோணத்தில் இருக்குது. சரி, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாடலுக்கு எப்படி வரையணும், இந்த மாடலுக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இதை பார்ப்போம். 3/5. இந்த 3/5ல் மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. இப்போ மேலே இருக்கிற நம்பர் என்ன நம்பர்னு பார்க்கணும். மேலே இருக்கிற நம்பர் சின்ன நம்பர், மேலே இருக்கிற நம்பர் சின்ன நம்பர். அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மேலே எந்த நம்பர் இருக்கோ அந்த முக்கோணத்துக்கு டேஸும் வரும், இன்ட்டும் வரும். அதாவது இப்போ மேலே சின்ன நம்பர் இருந்தால் சின்ன முக்கோணத்தில் தான் டேஸும் வரும், இன்ட்டு அப்படிங்கிற அந்த வில் வரும். சரி, ஓகே. அப்போ மேலே பெரிய நம்பர் இருந்தால் எப்படி வரும் அப்படின்னா, மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த முக்கோணத்தில் தான் டேஸும் இன்ட்டும் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போனா இங்கே மேலே பெரிய நம்பர் இருக்கிறதுனால பெரிய முக்கோணத்தில் தான் டேஸும் இன்ட்டும் வரும். இந்த சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு மறக்காது. இப்போ நம்ம இந்த மாடல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3/5 <1, இது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இது 3/5 <1னா 1 விட கம்மியாக இருக்குது. இப்போ இதை வரைகிறப்ப நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த முக்கோணத்துக்கு டேஸும் வரும், இன்ட்டும் வரும். அப்போ மேலே சின்ன நம்பர் இருக்குது, அப்போ சின்ன முக்கோணத்துக்கு டேஸும் இன்ட்டும் வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம உதவி படம் வரையலாம். உதவி படம் வரைகிறப்ப எப்பயுமே நம்ம என்ன பண்ண தேவை கிடையாது அப்படின்னா, அளவு எடுத்து வரைய தேவை கிடையாது. சும்மா நம்மளாம் ஒரு உதவி படம் வரைஞ்சிக்கலாம். இப்போ உதவி படம்னா இது முக்கோணம்னு சொல்லியிருக்கோம்.
அப்போ வடிவத்த முக்கோணம். அப்போ வெறும் ஒரு முக்கோணம் மட்டும் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. இந்த முக்கோணத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQR. அப்போ இங்கே P, இங்கே Q, இங்கே R. உதவி படம் ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சு. இப்போ வடிவத்த முக்கோணம்னா 2 முக்கோணம் இருக்கணும். இப்போ இந்த முக்கோணம் இப்படி இருக்குதா. இப்போ இந்த PRல இந்த ஸ்கேலை இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக இந்த லைனில் ஸ்கேல் இப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஸ்கேலை அப்படியே நகட்டிக்கிட்டே வரணும். ஒன்று போல் நகட்டிக்கிட்டே வந்து ஒரு இணை கோடு வரையணும். ஒரு பேரலல் லைன் வரையணும். பேரலல் லைன், பேரலல்னால் என்ன? ரயில் தண்டவாளம் தான் எப்பயுமே ஸ்டாண்டர்டான எடுத்துக்காட்டு பேரலல் லைன், இணைக்கோடுக்கு. அதாவது இந்த இடைப்பட்ட தூரம் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே அளவு இருக்கணும். அப்போ நம்ம சும்மா வந்து இங்கே வச்சு இப்படி நகட்டாமல் வந்து நம்ம கோடை போட்டோம் அப்படின்னா, இங்கே இருக்குது அப்படின்னா சும்மா இப்படி வரைகிறப்ப இப்படி போட்டுடலாம், அல்லது இப்படி போட்டுருவோம். அப்போ அது தப்பாயிரும். அதனால இங்கேக்குள்ளே ஸ்கேல் வச்சுட்டு அப்படி மெதுவாக நகட்டிக்கிட்டே வரணும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே நம்மளாம் ஒரு கோடு போட்டுறணும். இப்போ நான் என்ன சொன்னேன்? மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த முக்கோணத்துக்கு டேஷ் போட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே மேலே சின்ன நம்பர். அப்போ சின்ன முக்கோணம் இது P டேஷ், இது R டேஷ். இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சின்ன முக்கோணத்தில் தான் P டேஷ் R டேஷ்னு போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த Pக்கு ஒரு கிரீடம் போடணும். கிரீடம்னா எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். அப்போ மேலே போடணும். அதே மாதிரி இந்த ஆருக்கு ஒரு கிரீடம் போடணும். கிரீடம்னா எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். அப்போ அங்கே மேலே ஒரு டேஷ் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை மாற்றிடக்கூடாது. இந்த வடிவத்த முக்கோணம் ரொம்ப ஈஸி கணக்கு தான். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மாற்றிட்டோம் அப்படின்னா தப்பாயிரும். அதனால் இது மாற்றக்கூடாது. இதை திரும்பவும் ஞாபகம் வைக்கிறதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த முக்கோணத்துக்கு டேஷின்னு பெயர் கொடுக்கணும். மேலே சின்ன நம்பர் இருக்குது, அப்போ சின்ன முக்கோணத்துக்கு டேஷ் பெயர் கொடுக்கணும். இந்த லைன் PR அப்படின்னா இந்த லைன் P டேஷ் R டேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்போ உதவி படம் தான். அப்போ உதவி படம் அல்லது ரஃப் டயக்ராம் எதுனாலும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நம்ம மெயின் டயக்ராம் வரைய போகிறோம். மெயின் டயக்ராம் வரைகிறதுக்கு முதல்ல நம்ம அளவு கிடையாது. இதில் சாதாரணமாக ஒரு முக்கோணம் மட்டும் வரையணும். நான் இப்போ ஒரு முக்கோணம் வரைகிறேன். அளவு இல்லாமல் சும்மாவே ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சாச்சு. இந்த முக்கோணத்துக்கு என்ன பெயர் கொடுக்கணும்? எப்பயுமே உதவி படத்தை ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும். அதுக்கு பேரே உதவி படம், அதனால் ஹெல்ப்புக்கு அதை வச்சுக்கணும். இங்கே P பேர், இங்கே Q பேர், இங்கே R பேர். வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த வடிவத்த முக்கோணத்தில் 2 மாடலுக்குமே இந்த கீழே என்ன வரையணும் அப்படின்னா குறுங்கோணத்தில் ஒரு கோடு வரையணும். குறுங்கோணம் குத்து மதிப்பாக தான். அது இத்தனை டிகிரி அப்படிலாம் கிடையாது. ஆனால் 90ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ அதுக்கு பேர் குறுங்கோணம். இப்போ இந்த புள்ளியில் வச்சு, இந்த Qங்கிற புள்ளியில் வச்சு நான் நீளமாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு இதில் X அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். இந்த அம்புக்குறி போட்டு X அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். சரி, பேர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கணக்கில் 3/5 இருக்குது. இப்போ இதில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். 5 பெரிய நம்பர். அப்போது நம்ம வந்து இந்த கோட்டில் 5 வில் வெட்டணும். இப்போ இது 2ல் எது பெரிய நம்பர் பார்க்கணும். அத்தனை வில் இந்த Qவில் வச்சு வெட்டணும். சரி, Qவில் வச்சு எப்படி வெட்ட அப்படின்னா அளவுலாம் கிடையாது. குத்து மதிப்பாக நம்மளாம் காம்பஸில் என்ன எடுத்துக்கணும்? குத்து மதிப்பாக காம்பஸில் இப்படி ஒரு அளவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ ஒரு அளவு எடுத்துக்கணும். இந்த காம்பஸில் பென்சில் மாட்டுறதுல கூட ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு தளத்தில் இப்படி வச்சுக்கிட்டு பென்சிலோட அந்த மொட்டும் காம்பஸ் கம்பியோட அந்த எட்ஜும் 2 ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தரையிலையோ நோட்லையோ இப்படி வச்சு பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு படம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் கரெக்டாக மாட்டியிருக்கிறேன். இப்போ குத்து மதிப்பாக ஒரு அளவு எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா Qவில் வச்சுக்கிட்டு 5 வில் கட் பண்ணணும். நமக்கு பெரிய நம்பர் 5 தான். ஒரு வில் வெட்டியாச்சு. பார்த்துக்கோங்க, ஒரு வில் வெட்டியாச்சு. இப்போ இந்த வில் வெட்டின இந்த பாயிண்டில் வச்சு அடுத்த வில் வெட்டியாச்சு. 2வது வில்லு. இப்போ இந்த வில் வெட்டின இந்த பாயிண்டில் வச்சு அதே அளவு தான். அளவை வந்து மாற்றவே கூடாது. நம்ம 5 வில் முடிக்கிற வரை
அந்த அளவை என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது. இப்போ 5 வில் வெட்டியிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 5 ஒரே அளவு. இப்போ இது Q அப்படின்னு பேருனா இதுக்கு Q1 பேர், இதுக்கு Q2 பேர், இதுக்கு Q3 பேர், இதுக்கு Q4, இது Q5 அப்படி வச்சுக்கணும். இந்த பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த Q5-ஐ இந்த R கூட ஜாயின் பண்ணணும். Q5-ஐ R கூட இணைக்கணும். அப்போ இந்த Q5-ல் இப்படி ஸ்கேல் வச்சுக்கணும், R-ல் வச்சுக்கணும். இந்த பாருங்கள் வச்சுட்டு இப்படி பார்க்கணும் ஒரு தடவை. இங்கே Q5 இங்கே R கரெக்டாக ஸ்கேல் கொட்டுற மாதிரி வச்சு கரெக்டாக வரைஞ்சிடணும். வரைஞ்சாச்சு. இப்போ Q5-ஐயும் R-ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பஸை எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே வரைஞ்ச அளவுகள்லாம் இருக்குது, அதே அளவு மாற்றாமலே வச்சுக்கலாம், அல்லது குத்து மதிப்பாக ஒரு அளவு. இப்போ நான் அதே அளவு மாற்றாமல் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கிட்டு ஒரு வில் வெட்டணும். ஒரு வில் வெட்டணும். வெட்டியாச்சு. இந்த வில் வெட்டினதும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அளவை மாற்றாமல் இப்போ இதில் என்ன அளவு 5க்கு அடுத்து 3 இருக்குது, மேலே என்ன இருக்கோ 3. இப்போ Q5ல் வச்சு ஒரு வில் வெட்டினோம், 5ல் வச்சு ஒரு வில் வெட்டினோம். அடுத்து என்ன நம்பர் 3. அப்போ அந்த Q3க்கு கொண்டு வந்துடணும். இந்த காம்பஸ் கம்பியை Q3க்கு கொண்டு வந்து இப்போ ஒரு வில் வெட்டணும். வெட்டியாச்சு. திரும்ப சொல்கிறேன், குத்து மதிப்பாக ஒரு அளவு எடுத்து இந்த 2 நம்பரையும் பார்த்துக்கணும். 5னா Q5ல் வச்சு ஒரு வில்லு, திரும்ப அந்த அளவை மாற்றக்கூடாது. 3னா Q3ல் வச்சு ஒரு வில் வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, இந்த இந்த கோடும் இந்த கோடும், அதாவது முக்கோணத்தில் இப்படி ஒரு வி ஷேப் வருது பாருங்கள். வி ஷேப் வருது. இந்த வி ஷேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணணும், மூடணும். இந்த வி ஷேப்பை மூடணும். அப்போ இந்த மூடி இருக்கோம்ல அந்த அளவை மட்டும் எடுக்கணும். இந்த வி ஷேப் மூடி இருக்கிற இந்த அளவை மட்டும் எடுக்கணும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வி ஷேப் மூடி இருக்குது இந்த கோட்டில் இந்த புள்ளியும், இந்த கோட்டில் இந்த புள்ளியும், அந்த அளவை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த அளவை கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த அளவை கரெக்டாக எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இங்கே Q3ல் வச்சு வில்லு ஒன்று வெட்டியிருக்கோம்ல, அந்த வில்லில் இருந்து இன்னொரு வில் வெட்டணும். திரும்ப சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வில் என்ன வெட்டணும், Q5ல் வச்சு ஒரு வில் வெட்டணும். அளவை மாற்றாமல் Q3ல் வச்சு இன்னொரு வில் வெட்டணும். இந்த 2 வில் வெட்டினதுக்கப்புறம் இந்த வி ஷேப் கிடச்சிருக்குல்ல, அந்த வாயின்னு வச்சுக்கோயேன், இது ஒரு வாய். இந்த வாயை நம்ம மூடணும் அப்படின்னா இந்த வி ஷேப்பை மூடணும். அப்போ அந்த மூடி இருக்கோம்ல அந்த அளவு தான் வேணும், இந்த அளவு வேணும். அந்த அளவை வச்சு ஏற்கனவே Q3லேருந்து வச்சு வெட்டின வில்லு இந்த கோட்டில் எந்த இடத்துல இருக்கோ அங்கனக்குள்ளே வச்சு ஒரு வில் வெட்டணும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு இன்ட்டு மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இந்த இன்ட்டு புள்ளியை நல்லா வச்சுக்கணும். இந்த இன்ட்டு புள்ளி நமக்கு தெரியணும். இன்ட்டு புள்ளி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த Q5R இந்த லைனில் ஸ்கேலை வச்சுக்கணும். பாருங்கள், Q5R இந்த லைனில் ஸ்கேல் வச்சுட்டு இப்போயே நம்ம இணைகோடு வரைய போகிறோம். இணைகோடு வரைகிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்படி வச்சுக்கிட்டு ஸ்கேலை இப்படி நகட்டிக்கிட்டே வரணும். ஒன்று போல் நகட்டணும். ஒன்று போல் நகட்டிக்கிட்டே வந்து இன்ட்டு எங்கே வருதோ அங்கே நிப்பாட்டணும். இந்த வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு இன்ட்டோட புள்ளி இருக்குது, அங்கே வச்சு நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் கோடு போடுறேன். போட்டாச்சு பாருங்கள். இப்போ இது 2 இணைகோடு கிடச்சிருக்கு. நீங்கள் இங்கே எந்த இடத்துல வச்சு அளந்தாலும் நமக்கு அளவு வந்து ஒன்று போல தான் இருக்கும். அதனால தான் இது 2க்கும் இணைகோடுன்னு பேர். இந்த இணைகோடு வரைகிறதுக்கு தான் ஸ்கேலை இந்த இடத்துல இந்த கோட்டுக்கு நேராக இந்த கோட்டில் வச்சுட்டு அப்படியே ஒன்று போல் நகட்டிட்டு வந்து இந்த இன்ட்டு டச் ஆனவுடனே கோடு போட்டு விடுறோம். இப்போ நம்ம உதவி படத்தில் பார்க்கணும். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆர் டேஷ். அப்போ நான் இந்த இடத்துல ஆர் போட்டு டேஷ் போட்டுக்கணும். ஆர் போட்டு டேஷ் போட்டுக்கணும். சரி, ஆர் போட்டு டேஷ் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன வரையணும்னா பி டேஷ் வரையணும். அப்போ அந்த பி டேஷ் எப்படி வரைய, வழக்கம் போல தான் குத்து மதிப்பாக இந்த இதில் ஒரு அளவெடுங்க. குத்து மதிப்பாக அளவெடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆரில் வச்சுக்கணும். ஆரில் வச்சுட்டு ஒரு
வில் வெட்டணும். ஆரில் வச்சுட்டு ஒரு வில் வெட்டியாச்சு. சரி, வெட்டியாச்சு. இப்போ இந்த அளவு என்ன செய்யக்கூடாது, மாற்றவே கூடாது. மாற்றாமல் R' வச்சு இன்னொரு வில் வெட்டணும். R' வச்சு இன்னொரு வில் வெட்டணும். திரும்பியும் சொல்கிறேன், இந்த 2 வில் எப்படி வெட்டணும், குத்து மதிப்பாக ஒரு அளவு எடுத்து இந்த ஆரில் காம்பஸ் கம்பியை வச்சுக்கிட்டு இந்த பென்சில் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு வில். அந்த அளவை மாற்றாமல் திரும்ப அந்த R' வச்சு ஒரு அளவு எடுத்து வில் எடுக்கணும், வெட்டணும். இப்போ இந்த 2 வில் கிடச்சிருக்கு. கீழே மாதிரியே தான். இப்போ என்ன சொன்னேன், இந்த முக்கோணம் இருக்குது, வி ஷேப்பு கிடச்சிருக்கு. அது வாயை மூடணும், வாயை க்ளோஸ் பண்ணணும். அப்போ இந்த முக்கோணம் அந்த வி ஷேப்பில் அந்த வாயோட அளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ இங்கேக்குள்ளே காம்பஸ் கம்பியை வச்சு பெண்ணை இங்கே வச்சு பார்த்தோன்னா அந்த அளவை கரெக்டாக நம்ம எடுக்கணும். இந்த அளவை எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வழக்கம் போல் கீழே என்ன பண்ணணுமோ அதே தான், கரெக்டாக இந்த அளவை மெஷர் பண்ணிவிட்டு இந்த வில்லு இந்த முக்கோணத்தில் இந்த இடத்துல எங்கே வெட்டியிருக்கோ அங்கனக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வில் வெட்டணும். இப்போ பாருங்கள், இன்ட்டு கிடச்சிருக்கு. இந்த கீழே மாதிரியே மேலே ஒரு இன்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ என்ன செய்யணும், நம்ம R' வரைஞ்சிட்டோம். அடுத்து இந்த Pக்கு பேரலாக ஒரு கோடு வரையணும். P' இங்கே வரணும். இப்போ என்ன பண்ணணும், அப்போ வழக்கம் போல் ஸ்கேலை இந்த PRல் வச்சுக்கணும். PRல் வச்சு அப்படியே நகட்டிகிட்டே வரணும். ஒன்று போல் நகட்டணும். ஒன்று போல் நகட்டுறப்ப இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த R' புள்ளியும் இந்த இன்ட்டு புள்ளியும் டச் ஆன உடனே ஸ்கேலை நிப்பாட்டிடணும், நகட்டுறது. பாருங்கள், இங்கேருந்து PRலேருந்து இப்படி நகட்டிக்கிட்டே வர்றேன். நகட்டிகிட்டே வந்துட்டு இந்த R டச் ஆனவுடனே வைக்கிறேன். R' டச் ஆனவுடனே வைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து இந்த இன்ட்டும் டச் ஆகும். இப்போ இந்த R' இந்த இன்ட்டோட பாயிண்ட்டையும் இப்படி என்ன செய்யணும், ஜாயின் பண்ணி விட்டுறணும். R' இன்ட்டோட பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் இந்த இடத்துல கிடைக்குது. இதுக்கு பேர் P'. இதுக்கு பேர் P'. அவ்வளோதான், படம் வரைஞ்சி முடிஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், உதவி படம் மாதிரியே இருக்குது. PQR PQR P', P'. இதை வரைகிறதுக்கு தான் கீழே இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3/5 <1 ஒரு மாடல், அடுத்த மாடல் <1 ஒன்று கொடுப்பாங்க. இப்போ 3/5 <1ல் இது 2ல் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். கீழே இருக்கிறது பெரிய நம்பர், மேலே சின்ன நம்பர் இருக்குது. அப்போ மேலே என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த முக்கோணத்தில் டேஷ் வரும். இப்போ மேலே சின்ன நம்பர் இருக்குது, அப்போ சின்ன முக்கோணத்தில் டேஷ் வரும். சரி, எந்த முக்கோணத்தில் டேஷ் வருதோ அந்த முக்கோணத்தில் தான் இந்த இன்ட்டும் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. எந்த முக்கோணத்தில் டேஷ் வருமோ அந்த முக்கோணத்தில் தான் இந்த இன்ட்டு வரும். கீழேயும் பாருங்கள், இது சின்ன முக்கோணம், இதுக்கு டேஷ் வந்திருக்கு. அந்த முக்கோணத்தில் தான் இந்த இன்ட்டு வந்திருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை மாற்றிடக்கூடாது. இதுதான் இந்த வடிவத்த முக்கோணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ திரும்ப உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை போட்டு பார்த்தா தெளிவாக தெரியும். கொஸ்டின் மட்டும் ஒரு தடவை வாசித்து விட்டுருந்தேன். கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு வடிவத்த முக்கோணம் வரைதல். இதே இங்கிலீஷில் கிவன் ட்ரையாங்கிள் PQR, கிவன் ரேஷியோ 3/5 3/5 <1. We have to draw similar triangle. That's all. Thank you. All the best.